நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏரி தாங்கள் மட்டுமின்றி பஞ்சமி நிலங்களை கூட விட்டு வைக்காத SRM பல்கலைக்கழகம் 317 கோடி ரூபாய் நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் SRM பச்சமுத்துவுக்கு முற்றுகிறது நெருக்கடி. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேச்சு. மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மாவின் கருத்தால் புதிய சர்ச்சை. கர்நாடகா தான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டை ஹெல்ப் பண்ணாங்க இங்கே அந்த இஷ்யூல. ஸோ அவங்க டெஃபினட்டா இந்த இஷ்யூல கூட அவங்க சென்சிட்டிவா இருக்காங்க. அதனால தான் they have gone with the Supreme Court. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 100 நாட்களை கடந்தும் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மதன் உயிருடன் இருக்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாக மதன் மாயமான வழக்கின் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். SRM மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி கொடுப்பதாக கூறி 116 பேரிடம் சுமார் 80 கோடி ரூபாய் வரையில் மோசடியில் ஈடுபட்டுவிட்டு சினிமா தயாரிப்பாளரும் பச்சமுத்துவின் நெருங்கிய கூட்டாளியுமான மதன் கடந்த மே மாதம் திடீரென தலைமறைவானார். மதனின் முக்கிய கூட்டாளிகளான சுதீர், குணா உள்ளிட்ட 7 பேரையும் தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் தலைமறைவாக உள்ள மதன் தனியாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் கூட்டாளிகளுடன் ஒரே இடத்தில் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி உள்ளிட்ட இடங்களில் அடையாளம் தெரியாத நபர்களின் சடலங்களை தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் உதவியுடன் விசாரணை அதிகாரிகள் ஆராய்ந்ததாகவும் இதுவரை சந்தேகப்படும்படி எந்த பிரேதமும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கேரளா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் முகாமிட்டுள்ளதாகவும் கொச்சி, வாரணாசி, பெங்களூருவில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களிலும் மதன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டு நில ஆக்கிரமிப்பு செய்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்குவது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஏழுகிணறு பகுதியைச் சேர்ந்த மாதவராவ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் கோயம்பேட்டில் தனக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலம் மற்றும் டெய்சி ராணி, AVK ராஜா, மகேஷ் ராஜா, கணேஷ் ராஜா மற்றும் லட்சுமி ஆகியோரது நிலத்தையும் SRM டிராவல்ஸ் உரிமையாளர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட 10 பேர் சட்டவிரோதமாக நுழைந்து ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்குகள் தொடர்பாக தான் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவி பச்சமுத்து முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி மாலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரவி பச்சமுத்து தரப்பில் உடனடியாக முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி அவ்வாறு அவசரமாக முன்ஜாமீன் வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்க முடியாது என்றும் முதலில் இந்த நில ஆக்கிரமிப்பு வழக்கு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செல்போனில் ஓட்டுநர் உரிமமும் RC வாகன பதிவு சான்றிதழையும் இணைக்கும் வசதியை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது. ஆண்ட்ராய்டில் டிஜி லாக்கர் என்ற அப்ளிகேஷனில் இந்த இணைக்கும் வசதிகளை மத்திய அரசு இன்று தொடங்கியது. இதுவரை 16 ஆவணங்கள் இந்த அப்ளிகேஷனில் இணைக்கும் வசதியை அரசு ஏற்படுத்திய நிலையில் 17வதாக வாகன ஓட்டிகளுக்கான ஆவணங்களையும் இணைக்கும் வசதியை நிதின் கட்கரியும் ரவிசங்கர் பிரசாத்தும் தொடங்கி வைத்தனர். நாடு முழுக்க உள்ள 19.5 கோடி வாகன பதிவுகள் 9 கோடி வாகன உரிமங்களுக்கும் இதில் இணைக்கப்படுகின்றன. பொதுமக்கள் இந்த ஆப்பில் பதிவு செய்து கொண்டு இந்த வசதியை பயன்படுத்தலாம். இந்த விவரங்கள் ஆதார் எண்ணில் பதிவு செய்திருந்தால் அந்த தகவல் இந்த ஆப்பில் தானாகவே இணைக்கப்பட்டுவிடும். எனவே போக்குவரத்து காவல்துறையினர் இனி லைசென்ஸ் கேட்டால் செல்போனில் உள்ள ஆவணங்களை காட்டினாலே போதுமானது. அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ். பட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி வெரிஃபைடு அண்ட் சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் ஆனதுனால நமக்கு இனிமேல் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் மொபைலில் உங்களோட ஆதார் நம்பர் போட்டேன்னாக்கா அண்ட் இந்த சர்வீஸ்லுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வரும். இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
தகவல் தொடர்பு பயன்பாடு மற்றும் காலநிலையை துல்லியமாக கணிக்க உதவும் இன்சாட் 3DR செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான 29 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தயாரித்துள்ள இந்த இன்சாட் 3DR செயற்கைக்கோளை GSLV F5 ராக்கெட் விண்ணில் சுமந்து செல்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நாளை மாலை 4:10 மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 29 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 11 மணி 10 நிமிடங்களுக்கு தொடங்கியது. இதனையடுத்து ராக்கெட் ஏவும் இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் GSLV நாளை ஏவப்படுகிறது. எனவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜினுக்கு நாளை மீண்டும் அக்னி பரீட்சை என்றே கூறலாம். இந்தியா மட்டுமின்றி வங்கதேசம், பூடான், மாலத்தீவு, நேபாளம், செசல்ஸ் தீவு, இலங்கை, தான்சானியா போன்ற நாடுகளின் வானிலை மாற்றங்களையும் இந்த செயற்கைக்கோள் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் இந்து கோவில் ஒன்றை கட்ட வேண்டும் என்று இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான சீனித்தம்பி யோகேஸ்வரன் இந்த புதிய கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மதுரை வந்துள்ள அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசியபோது கச்சத்தீவில் கோவில் கட்டும் கோரிக்கைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் அமைப்புகளும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் ஆட்சியை விட தற்போதைய சிறிசேன ஆட்சி சிறந்த முறையில் தமிழர்களின் புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சீனித்தம்பி யோகேஸ்வரன் கூறினார். எனினும் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் முன்னேற்றம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓசூர் அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கர்நாடகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஓசூர் அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் காரணமாக தமிழக அரசு பேருந்துகள் 3வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் கர்நாடக மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. எல்லைப்பகுதிகளில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் இரு மாநில போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவிரியில் நீர்த்திறப்பை தொடர்ந்து கன்னட அமைப்புகள் செய்யும் போராட்டங்கள் குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு தவறேதும் இல்லை என 10.69% பேரும், நியாயமற்றது என 32.54% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தேச ஒற்றுமைக்கு பங்கம் என 56.77% பேர் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு தவறேதும் இல்லை என 10% பேரும், நியாயமற்றது என 38% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தேச ஒற்றுமைக்கு பங்கம் என 52% பேர் கருத்து கூறியுள்ளனர். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு கண்டும் காணாமல் இருப்பதாகவும், தமிழக முதல்வர் உடம்பு பிடியாய் இருந்து தண்ணீர் பெற்று தந்துள்ளதாகவும் லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு அமைதி காத்து வருவதை கண்டித்து சென்னையில் லட்சிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர், ஆந்திரா, கேரளா, கர்நாடக அரசுகள் நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தை வஞ்சிப்பதாகவும், மத்திய அரசு தமிழகத்தின் மீது வெறுப்புணர்வை காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சிறுபானையில் கேரள அரசு அணைக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு கேரளாவை மதிப்பதாகவும், தமிழக விவசாயிகளின் வயிற்றில் மிதிப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆளுக்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிடுக்கிப்பிடி. ஆனால் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதியாக தமிழக முதல்வர் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். உடும்பு பிடி, அது அசைக்க முடியாத இரும்பு பிடி. தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசு அதிலே ஆகிவிட்டது தவிடுபொடி. ஒரு மாநிலங்களுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்ய வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு. மாறாக மௌனம் சாதிக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு ஏன் இந்த வெறுப்பு? தமிழ்நாடு என்ன பக்கத்து நாடு பாகிஸ்தானா, இல்லை பங்களாதேஷா? எங்களுக்கு ஏன் தண்ணீர் தர மறுக்கிறார்கள்? இதை ஏன் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அதை அளித்திருக்கிறது காவிரி நடுவர் மன்றம். அதன் தீர்ப்புக்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா என்று நடத்த வேண்டும் போல் இருக்கிறது பட்டிமன்றம்.
எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்திய நாடு? பாவம், தண்ணீருக்காக படாத தமிழ்நாடு படுகிறது பெரும்பாடு. இதில் பாரத தேசத்தில் இருக்கிறதா இல்லையா தேசிய ஒருமைப்பாடு? தமிழகத்திற்கான காவிரி நீரை வழங்குவது தொடர்பாக கர்நாடகாவில் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா சென்னையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்திற்காக சென்னை வந்த மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா செய்தியாளர்களிடம் பேசும்போது காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். ஃப்ளட்ஸ் வந்தது டைம்ல கர்நாடகா தான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ணாங்க இங்கே அந்த இஷ்யூல. ஸோ அவங்க டெஃபினட்டா இந்த இஷ்யூல கூட அவங்க சென்சிட்டிவா இருக்காங்க. அதனால தான் they have gone with the Supreme Court statement. தொடர்ந்து பேசிய நக்மா காவிரி பிரச்சினையில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் புகார் தெரிவித்தார். Being a woman CM, I am also feeling எனக்கு ஒரு women is standing and all, but அந்த womanக்கு கூட women issues பார்க்கணும். She should be more understanding towards women issues and that women issues should be resolved. 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்று பள்ளிக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விளையாட்டு வாரியம் சார்பில் விளையாட்டு மற்றும் ஆராய்ச்சி விருது வழங்கும் விழா பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 2 மாணவர்களுக்கு துடிப்பான ஆராய்ச்சியாளர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன், பள்ளிக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். மாணவர்களிடையே பேசிய அமைச்சர் அடுத்த ஒலிம்பிக்கில் தமிழகத்தில் இருந்து 24 வீரர்கள் பங்கேற்கும் வகையிலும் அதில் 2 பதக்கம் வெல்லும் வகையிலும் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதில் ஒருவர் அண்ணா பல்கலைக்கழக வீரராக இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். விழாவிற்கு முன்னர் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 39வது புதிய நீதிபதியாக என் ஆதிநாதன் இன்று பதவியேற்றார். அவருக்கு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 75 ஆகும். இதில் தற்போது 38 நீதிபதிகளே பணியில் உள்ளனர். இதனால் 37 பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. இந்நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி என் ஆதிநாதனை சென்னை நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆதிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்தது. பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி, வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ், தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் செல்வம் ஆகியோர் புதிய நீதிபதியை வாழ்த்து பேசினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனையடுத்து ஆபரண தங்கம் 1 கிராம் 2982 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 23,856 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1 கிராம் 1 ரூபாய் உயர்ந்து 51 ரூபாய்க்கும், பார் வெள்ளி கிலோ 47,665 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வர்த்தக நேர முடிவில் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவுற்றது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் வர்த்தக நேர முடிவில் 51.66 புள்ளிகள் குறைந்து 28,926.36 புள்ளிகளில் வர்த்தகமானது. இதேபோன்று தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் 25 புள்ளிகள் குறைந்து 8,917 புள்ளிகளில் நிறைவுற்றது. இனி 8 மணி செய்திகளை கோபால் தொடருவார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உளவுத்துறை டிஜிபியாக பதவியேற்றுள்ள டி.கே. ராஜேந்திரனிடம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி வந்த அசோக் குமார் நேற்றிரவு பதவி விலகினார். இதனையடுத்து காவல்துறை ஆணையராக பதவி வகித்த டி.கே. ராஜேந்திரன் உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டார்.
மேலும் அவரிடம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி கூடுதல் பொறுப்பாகவும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து டிஜிபியாக டி.கே. ராஜேந்திரன் பதவியேற்றுக் கொண்டார். அப்போது அவர் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழக அரசுக்கு நன்றி என்று தெரிவித்தார். ராஜேந்திரன் மாற்றப்பட்டுள்ளதால் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக எஸ். ஜார்ஜ் மீண்டும் நியமிக்கப்பட்டார். இவர் சீருடை பணியாளர் வாரிய தலைவராக பதவி வகித்து வந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினி தன்னை முன்விடுதலை செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் முன்விடுதலை செய்வது தொடர்பாக இந்திய அரசியல் சாசன பிரிவு 161 படியும் தமிழக அரசின் 94ஆம் ஆண்டின் அரசாணைப்படியும் விடுதலை செய்ய அரசிற்கு அதிகாரம் உள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே நளினி இந்த அரசாணையை பயன்படுத்தி தன்னை விடுதலை செய்யக்கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி சத்யநாராயணன் உச்சநீதிமன்றத்தில் 7 பேர் விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் உள்ளது என்பதால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக முடிவு எடுத்த பிறகே தமிழக அரசு நளினியை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்று உத்தரவிட்டு வழக்கை கடந்த ஜூன் 20ஆம் தேதி முடித்து வைத்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு வேறு, 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள கைதிகளை முன்விடுதலை செய்ய அரசிற்கு அனுமதி உள்ளது என்ற வழக்கு வேறு விதமானது என்றும், எனவே உச்சநீதிமன்ற உத்தரவிற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த அடிப்படையில் இது தொடர்பாக தமிழக அரசிடம் கடந்த 2014ஆம் ஆண்டு மனு அளித்தும் 2 ஆண்டுகளாக எந்த முடிவும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் 94ஆம் ஆண்டு அரசாணைப்படி பல கைதிகள் விடுதலை செய்யப்பட்டது போல தன்னையும் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மேல்முறையீட்டு மனு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள அந்த 48/2014 வழக்கும் 7 பேருடைய அந்த விடுதலை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படியான வழக்கும் நளினி கேட்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் 161 கீழான வழக்கும் வெவ்வேறானது. ஆகவே அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை. ஆகவே தன்னுடைய வழக்கிலே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை தள்ளி வந்த பின்புதான் விசாரிக்க வேண்டும் என்று கூறுவது முறையானதல்ல என்று. ஆகவே தனி நீதிபதியின், அதாவது நீதியரசர் சத்யநாராயணன் அவர்களின் தீர்ப்பு சரியானதல்ல என்று மேல்முறையீடு செய்துள்ளார். நுங்கம்பாக்கம் அருகே ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற வட மாநிலத்தவர் 4 பேர் ரயில் மோதி பலியாகினர். இன்று மதியம் 2:40 மணியளவில் தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி விரைவு ரயில் வந்தபோது பச்சையப்பா கல்லூரியின் பின்புறத்தில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற வட மாநிலத்தவர் 4 பேர் மீது ரயில் மோதியது. ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 4 பேரும் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என்பதும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. அதில் ஒருவரின் பெயர் பிரசாத் கருடா என்பதும் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளை தமிழக அரசு தடுக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் சுகாதாரத்துறையில் உள்ள களப்பணியாளர்களுக்கான கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கடந்த ஆண்டை காட்டிலும் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் தமிழகத்தில் பெருமளவு குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அந்த ஆண்டோட கடைசி 3 மாதத்தில் காய்ச்சல் நிலைமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த டெங்கு போன்ற நோய்கள் 125 நாடுகளில் இருப்பதனால் இப்போ நல்ல தண்ணியில் வளரக்கூடிய கொசு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீசனில் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளதால் அகெயின் நம்ம ஃபீல்டில் முதலமைச்சர் ஏற்கனவே அந்த தெளிவான உத்தரவு பிறப்பித்து இந்த மல்டி டைமென்ஷன்லாம் பண்ணுவோம். ஒரு பக்கம் விழிப்புணர்வு, ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேகமாக பரவிய வைரஸ் காய்ச்சலால் இதுவரை 9 பேர் பலியாகியுள்ளனர். இறப்பிற்கு அரசு மருத்துவமனை நிர்வாகமே காரணம் என்று பொதுமக்களும் போலி டாக்டர்களே காரணம் என்று மாவட்ட நிர்வாகமும் குற்றம் சாட்டுகிறது. உண்மை நிலை என்ன என்பதை அறிய இந்த செய்தி தொகுப்பை காணுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பழகன் என்பவரது மகள் ஹேமலதா திடீரென மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பின்னர் வீடு திரும்பிய நிலையில் பள்ளிக்கூடத்தில் மயங்கி விழுந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவரே காரணம் எனவும் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் கூறி இறந்த சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனால் இங்கே முடியாது, எக்மோர் கூட்டு போயிடுங்கன்னாங்க. எக்மோர் கூட்டு போனோடனே என் பிள்ளை இறந்துருச்சு. பொன்னேரி ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சரியான சிகிச்சை என் பிள்ளைக்கு கொடுக்காதனால என் பிள்ளைய நான் இருந்து இன்றைக்கி நான் தவிச்சு நிற்கிறேன். என் பிள்ளைக்கு வந்த இது மற்ற பிள்ளைங்களுக்கு இனிமேட்டு வரக்கூடாது. ஆனால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் ஹேமலதாவிற்கு ஆரம்பகட்ட சிகிச்சை அளித்தவர் MBBS படிக்காத போலி டாக்டர் எனவும் அதனாலேயே சிறுமி இறந்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாம் கிட்டத்தட்ட ஒரு 16 போலி மருத்துவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வைக்கின்ற வேண்டுகோள் இதுதான். நமது முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 67 PHCs இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொண்ட அரசு தலைமை மருத்துவமனை, அது இல்லாமல் நமக்கு மருத்துவமனைகளே ஒரு 11 இருக்குது. ஸோ மாவட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ வசதியை நம்முடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மருத்துவமனைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் எந்த போலி மருத்துவரிடமும் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மருத்துவரை காப்பாற்றவே மாவட்ட நிர்வாகம் இவ்வாறு நாடகமாடுவதாகவும் இறந்த சிறுமியின் உறவினர்கள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி காய்ச்சலால் இறந்த சிறுவர்கள் அனைவருமே அரசு மருத்துவமனையில் மட்டுமே இறந்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் தெரிவித்தனர். அரசாங்கம் போலியான டாக்டர்கள் கைது செய்யறோம்னு சொல்லி இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அரசாங்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் ஏன் போலியாக இருக்கக்கூடாது? இப்படிப்பட்ட அலட்சியமான டாக்டர்களும் ஏன் உண்மையாக MBBS படிச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு. இதனிடையே திருவள்ளூரில் தெருவுக்கு தெரு இதுபோன்று நூற்றுக்கணக்கான போலி மருத்துவர்கள் செயல்படுவதாகவும் அவர்களிடம் முறையற்ற சிகிச்சை பெற்றதால் தான் இதுபோன்ற உயிரிழப்புகள் அதிகரித்ததாகவும் கூறி மாவட்ட நிர்வாகம் அதிரடியாக 26 போலி மருத்துவர்களை கைது செய்தது. ஆனால் 30 வருடமாக சிகிச்சை அளித்து வந்த அப்பாவி மருத்துவர்களை கைது செய்தது தவறான நடவடிக்கை என்று உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த போலி மருத்துவர்கள்லாம் இவ்வளவு நாள் இந்த மாவட்டத்தில் இருந்தாங்க. இந்த அரசு என்ன நிர்வாகம் பார்த்தாங்க? இவங்கெல்லாம் 35 வருஷமாக மருத்துவம் பார்த்துங்கிற மருத்துவர்கள் தான். அவங்க பார்க்குறப்ப இவங்க அமைதியாக இருந்துட்டு அரசுக்கு ஒரு கெட்ட பேர் டெங்கு இன்னைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் பரவிடுச்சு, அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுனால டெங்குன்னு கூட சொல்லாமல் அது ஒரு மர்ம காய்ச்சல், அது ஒரு தனியே பேரை ஒன்று வச்சு மர்ம காய்ச்சல் மட்டும் சொல்லுங்க அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை இன்னைக்கு அரசு பரப்பின்னு இருக்கிறாங்க. திருவள்ளூரில் காய்ச்சலால் ஏற்பட்ட மரணம் குறித்து அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர். டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சாம்பள்ளி அடுத்த வடமலைப்பட்டி கிராமத்தில் வீடு வீடாக சென்று மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆய்வு மேற்கொண்டார். போச்சாம்பள்ளி பேருந்து நிலையம் எதிரே முதலமைச்சரின் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் புளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வடமலம்பட்டி கிராமத்தில் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் 4 சக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை முன்பு தண்ணீர் தேங்கியிருப்பதைக் கண்டு அக்கடைக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார். அதேபோல் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்ட ஆட்சியர் கதிரவன் மருத்துவமனையை சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தினார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்று காணாமல் போனவர்களை மீட்டு தருமாறு அவர்களது குடும்பத்தினர் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம், ராபர்ட் மற்றும் நெல்லையைச் சேர்ந்த அர்னால்ட் ஆகியோர் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி சார்ஜா சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி முதலாக மூவரும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இதனையடுத்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி கடலுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் தொலைபேசியில் குடும்பத்தினருடன் பேசியதாக தெரிகிறது. இதற்கு பின்பு மூவரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் கவலையடைந்த குடும்பத்தினர் சென்னை வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் சார்ஜாவில் உள்ள உறவினர்களை உடனே மீட்டு தருமாறு மனு அளித்தனர். தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் சார்பாக 26 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் வழியில் படிக்கும் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்நிறுவன இயக்குநர் ரவி தெரிவித்துள்ளார். 26 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் வழியாக 10ஆம் கிளாஸில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். 11 பாடங்கள் தமிழில் உள்ளதால் கிராமப்புற மக்களும்
பள்ளிக்கு செல்ல முடியாதவர்கள் இருந்தவரும் பள்ளியை விட்டு விலகி இருப்பவர்களும் அவருக்கு விருப்பமான பாடங்களை 5 பாடங்களை எடுத்து படித்து தேர்வு பெறுவதற்கான ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. ஆட்கடத்தல், கொலை முயற்சி மற்றும் பண மோசடி விவகாரங்களில் சிக்கியுள்ள SRM கல்வி நிறுவனங்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சங்கர் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு மனு அளித்துள்ளார். அதில் SRM கல்வி குழுமம் தலித்துகளுக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாகவும், பொத்தேரி ஏரி, பாசன கால்வாய், கிராம பாதை உட்பட அரசு நிலங்களை ஆக்கிரமித்திருப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து கட்சியினர் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர், மாணவர் சேர்க்கையின் போது ரசீது இல்லாமல் நன்கொடை என்ற பெயரில் பல லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். SRM நிறுவனம் மீது ஆட்கடத்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட பல புகார்கள் உள்ளதாகவும், இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் SRM குழும தலைவர் பச்சமுத்துவிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். SRM நிறுவன சொத்துக்கள், அதன் வளர்ச்சி குறித்து முழு விசாரணை நடத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள SRM கல்வி நிறுவனங்களை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போல தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் சங்கர் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாவட்ட புதிய ஆட்சியராக பி. மகேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் 3 மாவட்டங்களின் ஆட்சியர்களும் மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் பிறப்பித்துள்ளார். அதில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இணை செயலாளராக இருந்த பி. மகேஸ்வரி சென்னை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குநராக இருந்த TP ராஜேஷ் கடலூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த A. ஞானசேகரன் கூட்டுறவுத்துறை பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதித்துறை துணை செயலாளர் பிரசாத் M. வாத்னரே திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் நலத்துறை ஆணையர் டாக்டர் L. சுப்பிரமணியன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் லால்குடி உதவி ஆட்சியர் ஜெயச்சந்திர ஹானு ரெட்டி தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் இணை மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கும்பகோணம் உதவி ஆட்சியர் மந்திரி கோவிந்தராவ் சென்னை மாநகராட்சி துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி உதவி ஆட்சியர் S. கோபால் சுந்தர்ராஜ் சென்னை பெருநகர வட்டார துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் படகு இல்ல ஏரியை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உதகை படகு இல்ல ஏரி நாளுக்கு நாள் அசுத்தமாகி வருவதால் அதன் பாதுகாப்பை வலியுறுத்தி குன்னூர் ராணுவ மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் ராணுவ வீரர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். பேரணி நிறைவடைந்த பிறகு படகு இல்ல ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரி ஆரியங்குப்பம் பெரியார் திடலில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி லோகு ஐயப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி P. ராஜேந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான புதுச்சேரி அரசு வழக்கறிஞர், பெரியார் திடலில் பொதுக்கூட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், எனவே வேறு இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடமாற்றம் செய்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு புதுச்சேரி காவல்துறையினர் பதிலை பெற்று வெள்ளிக்கிழமை தெரிவிக்குமாறும் கூறிய நீதிபதி விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மின்சார வசதி இல்லாத சென்னாப்பட்டினம் கிராமத்தை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி ஆய்வு மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு ஒன்றியத்தில் P. குயிலம் ஊராட்சி வனப்பகுதியில் உள்ள சென்னாப்பட்டினம் கிராமத்தில் இதுவரை மின்சார வசதி இல்லை. இதனால் அங்கு 100க்கும் மேற்பட்டோர் பெருத்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் நேற்று செய்தி வெளியானது. இந்நிலையில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி அந்த கிராமத்திற்கு இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு வசிக்கும் மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார்.
காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் அது குறித்த தவறுகளை இணையதளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் இது முக்கிய வழக்குகளின் விவரங்களை பதிவு செய்ய 72 மணி நேர கால அவகாசம் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பலாத்கார வழக்குகளுக்கு மட்டுமே இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி.